இந்த ஹை பீம் அடிச்சுட்டு வந்த வண்டி வந்து இன்னோவாங்க, ஒயிட் எல்இடி போட்டு வந்த வண்டி வந்து இன்னோவாங்க. நம்ம வண்டிக்கு பின்னாடி வண்டியாக நிற்கிதுங்க. நம்ம வண்டிக்கு பின்னாடி ஒரு க்ரீட்டாக்கு பின்னாடி அந்த வண்டி நிற்கிதுங்க. வண்டி டேக் எடுத்தால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரியான பவருங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இந்த சைடு மிரர்லேயே பார்க்க முடியலைங்க. என் மிரரில் அப்படியே எனக்கு பிரைட்டாக அடிக்குதுங்க. அந்தளவுக்கு செம பிரைட்னஸாக இருக்குதுங்க. முன்னாடி வண்டி நிற்கிதா இல்லை டிராஃபிக்கே எவ்வளோ தூரம் நிற்கிதான்னு தெரியலைங்க. இல்லை மூமெண்ட் இருக்குது. சரி, இந்த வண்டியில் கொஞ்சம் இந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே டிராஃபிக் ஆகுதுங்க. இந்த இடம் எஸ்பெஷலி ரொம்ப டிராஃபிக் ஆகுதுங்க. இல்லைங்க, முன்னாடி நிற்கிதுங்க. ஐயோ, இன்னும் இந்த வாங்குதுங்க இன்னைக்கு. ஒன்றும் பண்ணுறக்கு இல்லைங்க. ஐயோ, போக முடியுமா? எங்கே போயிங்க சாமி, இந்த டிராஃபிக் வச்சுன்னா என்னதாங்க நடக்குது சிட்டிக்குள்ளே? வாரு எப்படி மனசாட்சியில் மோட்டுறான் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்தியா போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தீங்களா, அதான் இந்த வண்டி தாங்க இப்போ நம்மளை ஓவர்டேக் எடுக்கிற வண்டி தாங்க. சரியான பிரைட்னஸ்ங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. டேஷ் கேம் நட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால லைட்டாக பிரேக் அடித்தாலே முன்னாடி போய் ஒட்டிக்குதுங்க கண்ணாடியில். பாருங்க, எல்லாம் அப்படியே வந்து ரைட் எடுத்து அப்படியே லெஃப்ட் ஏறிக்கிறதுங்க. எப்படிங்க அப்படியே டக்குன்னு ரைட் ஏறுறாங்க, அப்புறம் அப்படியே லெஃப்ட் வந்துக்கிறானுங்க. சரியான டிராஃபிக்காக இருக்குதுங்க. எப்படி இவ்வளோ டிராஃபிக் அதுன்னு தெரியும். வாருங்க. எங்கே ஆட்டாட்டா சாமி, இப்போ வருதுங்க ஒரு குண்டைக்காருக்கு அங்கே. அடாடா, இவர் அதுக்கு மேலேங்க. அடிச்சா அடடா, அந்த புல்லட்டு காரருங்க ஜோடியாக போகிறாருங்க. டக்குன்னு அந்த மினி ட்ரக்கு கிட்டேயே போய் பிரேக் அடிச்சாருங்க. முன்னாடி ரைட் ஹெட் கிட்டீங்க. வண்டி வருது, அப்படி போகலாங்களா? லெஃப்ட்டில் போய்க்கலாங்க, லெஃப்ட்டில் பிரச்சனையும் இல்லை. ரைட் சைடில் ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா அந்த பக்கம் வண்டி வந்துட்டு இருக்கணும் ஒட்டி, இல்லைங்களா? அவங்களுக்கு விட்டு தான் போகணுங்க. இன்னும் எங்கே போச்சுன்னு தெரியலிங்க. நம்மளை அவ்வளோ ரைட் எடுத்துகிட்டு போனது நல்லாவே முன்னாடி போயிடுச்சுங்க. அப்படியே ரைட் எடுத்தே போயிட்டார் போலிங்க. போய்க்கிறேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. விட்றாங்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வண்டி தான் நம்மளை போர்டு வண்டி தான் நம்மளை டேக் எடுத்து வந்தோங்க. இதுக்கப்புறம் டபுள் லைன் சிஸ்டங்க. இங்கே ரோடு பெருசாகிருங்க, நம்ம அப்படியே இங்கேயே டபுளாக தான் பிரியுங்க அங்கே லெஃப்ட் எடுக்கிற இடத்துல. ஸோ அதில் நம்ம ரைட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் சாரிண்ணா இருண்ணா போயிடுறேன். ஆனால் இந்த இடத்துல ரைட் எடுத்து அங்கே லெஃப்ட் எடுக்கிறதுங்கிறது பெரிய குதிரை கொம்புங்க. ஏன்னா அந்த சைடு வர லெஃப்ட் ஃபுல் தாக்கமும் நம்ம பார்த்து ஓட்டி ஆகணுங்க. அது ஒன்றுங்க.
இன்னைக்கு கண்டிப்பாக லேட்டுங்க இப்போவே. சத்தியமாக சொல்கிறேங்க, இன்னும் 2 கிலோமீட்டர் போக வேண்டியதுங்க. இப்போ நான் கடைசியாக 2 கிலோமீட்டர் மட்டும் 15 நிமிஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. சிட்டி கட்டமைப்பு வேறு லெவலுங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு இடத்துல ரோடு சரியில்லைங்க, எங்கே போனாலும் டிராஃபிக்குங்க. இப்படி டிராஃபிக் இருந்தால் சிரமம் உண்மையாகவே. ஆக்சுவலாக இந்த இடத்துல லெஃப்ட் நின்றுக்கிறது ரொம்ப சேஃபுங்க. ஏன்னா ரைட்டு போய் திரும்புறதுங்கிறது ரிஸ்க்கான ப்ராசஸ்ங்க இந்த ஏரியாவில். பார்ப்போங்க, திரும்ப முடியறது இல்லைங்க, அவ்வளவு சிரமமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஆனால் டைம் ஆகி போச்சுன்னா எங்கன்னா வேலைக்கெல்லாம் போகிறாங்க, சிரமம். அது நம்மள மாதிரி நைட் ஷிஃப்ட் போகிறனால தொல்லைங்க இது.